பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும். நீ மீட்டுக் கொண்டே என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும். நீ மீட்டுக் கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். நான் பாடுவேன், நான் துதிப்பேன், இரவு பகல் என் நேரமும். நான் பாடுவேன், நான் துதிப்பேன், இரவு பகல் என் நேரமும். உம் துதியால் என் நாவு நிறைந்து இருக்கிறது. உம் துதியால் என் நாவு நிறைந்து இருக்கிறது. நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும். நீ மீட்டுக் கொண்ட என் ஆத்மா அக்களித்து அகமகிழும். பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும். நீ மீட்டுக் கொண்ட என் ஆத்மா அக்களித்து அகமகிழும். நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தி Yes, Lord. எப்போதும் நான் தேடும் கன்மலை நீர்தானே, புகலிடமும் காப்பகமும் எல்லாமே நீர்தானே. எப்போதும் நான் தேடும் கன்மலை நீதானே. எப்போதும் நான் தேடும் கன்மலை நீதானே. புகலிடமும் காப்பகமும் எல்லாம் நீதானே. புகலிடமும் காப்பகமும் எல்லாம் நீதானே. நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும். மீட்டுக் கொண்ட என் ஆத்மா அக்களித்து அகமகிழும். பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும். மீட்டுக் கொண்ட என் ஆத்மா அக்களித்து அகமகிழும். கருவறையில் இருக்கும்போது கர்த்தர் மரித்தீர். கருவறையில் இருக்கும்போது கர்த்தர் என்னை பராமரித்தீர். குறைவின்றி குழந்தையாக வெளியே கொண்டு வந்தீர். குறைவின்றி குழந்தையாக வெளியே கொண்டு வந்தீர். நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும்.
என் தலைவர் நோக்கமும் நம்பிக்கையோ நீதானே. உண்மையா உணர்ந்து பாடுங்க. நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நாள்தோறும் ஒவ்வொரு நாளப்பா உம்மை துதிப்பேன், துதிப்பேன். நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். பாடும்போது என் உதடு கொண்டே அக்களித்து அகமகிலோ. பாடும்போது என் உதடு என் ஆத்மா அகமகிலோ. முதிர் வயது ஆனாலும் தள்ளிவிடாதவரே, முதிர் வயது தள்ளிவிடாதவரே, பலன் குன்றி போகும்போது கைவிடாதவரே, என் பலன் குன்றி நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். எல்லாருமாக Yes, Lord. நம்பிக்கையோடு துதிப்பேன், நாள்தோறும் உம்மை துதிப்பேன். Yes, Lord. ஆமாப்பா, நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். பாடும்போது என் உதடு மகிழும், மீட்டுக் கொண்டே அகமகிலோ. பாடும்போது உமக்கே மகிமையப்பா, உமக்கே மகிமை. Hallelujah, hallelujah, hallelujah. மகிமை மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. மகிமை மகிமை நல்ல கையை தட்டி மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் பாடலாமா? காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள், மானிடர் யாவரும் காண்பார்கள். மகிமை மகிமை வெளிப்படும் நாட்கள் இதே. கையை தட்டி எஸ் லோர்ட், வெளிப்படும் நாட்கள் இதே. மகிமை வெளிப்படும் நாட்கள் இதே. மானிடர் யாவரும் காண்பார்கள். Yes, Lord. மானிடர் யாவரும் காண்பார்கள். தேசங்கள் பெரும் கூட்டமா கர்த்தரை தேடி வரோ. பாடலாமா எல்லாருமாக? Yes, Lord. ராஜாக்கள் அதிகாரிகள் ஆர்வமாய் வருவார்கள். ராஜாக்கள் அதிகாரிகள் மகிமை மகிமை வெளிப்படும் நாட்கள் இதே. மகிமை
யாவரும் காண்பார்கள். எஸ் லோர்ட் ஏகமாய் காண்பார்கள். சின்னவனாயிரமவா சிறியவன் தேசமவா சின்னவன் ஆயிரம் சிறியவன் பலத்த ஜாதியாய் மாற்றுகிற தேவன் சிறியவன் தேசமவா. கர்த்தத்தாமே அவர் காலத்தில் செய்திடுவார் கர்த்தத்தாமே அவர் காலத்தில் துரிதமாய் செய்திடுவார் கர்த்தத்தாமே அவர் காலத்தில் துரிதமாய் செய்திடுவார் கர்த்தத்தாமே அவர் காலத்தில் துரிதமாய் செய்திடுவார் கர்த்தத்தாமே அவர் காலத்தில் பாடுங்க துரிதமாய் செய்திடுவார். மகிமை மகிமை வெளிப்படும் நாட்களிலே எஸ் லோர்ட் மகிமை எஸ் லோர்ட் மகிமை எஸ் லோர்ட் வெளிப்படும் Yes, நாட்களிலே மகிமை மகிமை வெளிப்படும் நாட்களிலே மகிமை கைத்தட்டி வாய்களை திறந்து நாட்களிலே மானிடர் யாவரும் காண்பார்கள் ஏகமாய் மானிடர் யாவரும் காண்பார்கள் ஏகமாய் காண்பார்கள் மானிடர் யாவரும் ஏகமாய் காண்பார்கள் மானிடர் யாவரும் ஏகமாய் காண்பார்கள் சின்னவனாயிரமவா தேசமவா. கர்த்தர் சீக்கிரமாய் அதை செய்ய போதுமானவராய் இருக்கிறார் சிறியவன் தேசமவா. கர்த்தத்தாமே அவர் காலத்தில் துரிதமாய் செய்திடுவார். கர்த்தத்தாமே அவர் காலத்தில் துரிதமாய் செய்திடுவார் கர்த்தத்தாமே அவர் காலத்தில் துரிதமாய் செய்திடுவார் கர்த்தத்தாமே அவர் காலத்தில் துரிதமாய் செய்திடுவார் மகிமை மகிமை எஸ் லோர்ட் நாட்களிது மகிமை மகிமை எஸ் லோர்ட் வெளிப்படும் நாட்களிலே மகிமை 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 வெளிப்படும் நாட்களிது மகிமை மகிமை வெளிப்படும் நாட்களிது மானிடர் யாவரும் காண்பார்கள் மானிடர் யாவரும் காண்பார்கள் ஏகமாய் காண்பார்கள். கரங்களை தட்டி நல்ல வாய்களை திறந்து ஹalleluya மகிமை மகிமை தேவ மகிமை ஹalleluya ஹalleluya தேவ மகிமை நல்ல வாய்களை திறந்து கர்த்தருக்கு மகிமை செலுத்தி ஹalleluya 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 மானிடர் யாவரும் பார்க்கத்தக்கதாக ஹalleluya ஹalleluya இன்னும் நல்ல கரங்களை தட்டி இந்த காலை வேளையில தேவனை மகிமைப்படுத்தி விடுதலை 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 மெய்யான விடுதலை குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் ஹalleluya 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 மகிமை மகிமை வெளிப்படும் நாட்களிது மகிமை மகிமை வெளிப்படும் நாட்களிது மானிடர் யாவரும் காண்பார்கள் நீடர் யாவர் காண்பார்கள் ஏகமாய் காண்பார்கள்.
கடைசி நாட்கள்ல மானிடர் யாவரும் தேவனுடைய மகிமையை காணணும்னா நம்ம அதிக நேரம் தேவ சமூகத்துல காணப்பட்டு தேவனிடத்திலிருந்து பலனை பெற்றுக்கொண்டு அந்த உன்னதத்திலிருந்து பலனை பெற்றுக்கொண்டு இந்த ஆலயத்துல வந்து நம்ம இன்னும் புது பலனை பெற்றுக்கொண்டு வெளியே போகும்போது கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். நம்முடைய சிந்தை உலகத்தை குறித்தும் உலகத்தை அனுபவிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தை விட்டு நம்ம வெளியே வர வேண்டும். இந்த நாட்கள்ல கர்த்தர் நம்மை பயன்படுத்த விரும்புகிறார். ஆனால் நம்ம முழுமையாய் நம்ம இன்னும் விட்டு கொடுக்காததுனால தேவனுடைய பிரசன்னத்தை முழுமையாய் அனுபவிக்க முடியாமல் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. மகிமை மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. மகிமை மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. ஆமாப்பா, இந்த கரத்துல எங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. உடைய கரத்துல எங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. ஜெபம் பண்ணுங்கப்பா, ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாரும் வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போமா. எல்லாரும் வாய்களை திறந்து யாரெல்லாம் ஆண்டவரை துதிக்கணும் போற்றணும்னு வந்திருக்கிறீங்களோ உங்களுடைய வாய்களை விரிவாய் திறந்து சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க செலுத்துவோமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த சத்தம் போதாது ஆண்டவருக்கு, இந்த சத்தம் போதாது. ஆண்டவரை போற்றி துதிக்க வந்த பிள்ளைகள் உங்களுடைய சத்தத்தை இன்னும் அதிகமாய் உயர்த்தி ஆண்டவரை போற்றுகிறவர்களாய் இந்த இடத்துல நம்ம கடந்து வந்திருப்போமானால் ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்ற வார்த்தை நிமித்தமாய் எல்லார் வாய்களும் திறந்து சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நீர் பெரியவர் அப்பா, நீர் மகத்துவமுள்ள தேவன் அப்பா. ஆண்டவரே மரண பரியந்தமும் எங்களை நடத்துகிற தேவனாய் இருக்கிறீரப்பா. எல்லா சூழ்நிலையிலும் எங்களை கைவிடாத தேவனாய் இருக்கிறீரப்பா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த 2025 வருஷத்துல இந்த 2ஆம் ஞாயிற்றுக்கிழமையில உம்மை ஆராதிக்கும்படியா நீர் கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி அப்பா. கடந்த வாரம் முழுவதும் கண்மணி போல நீங்க பாதுகாத்தீரே, உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே நல்ல சுகம் பலன் ஆரோக்கியத்தை கொடுத்து எல்லாவற்றையும் கடந்து வர தேவன் கிருபை செய்தீரே, உமக்கு நன்றி அப்பா. இந்த வாரத்தையும் உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம். எல்லாரும் சொல்லுவோமா, இந்த வாரத்தையும் உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஒருவரும் ஆண்டவரை உம்மை விட்டு நாங்கள் பின்வாங்கி போகாதபடிக்கு ஆண்டவரை உம்மை நோக்கி காண்கிற பிள்ளைகளாய் காணத்தக்க உம்முடைய மகிமையை நாங்கள் காணத்தக்க தேவன் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராகப்பா. ஆண்டவரே கர்த்தாவே எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்க. ஆண்டவரே எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதையும் ஆண்டவரே உம்முடைய கரத்துல நாங்கள் கொடுக்கிறோம் அப்பா. உம்முடைய கரத்துல நாங்கள் கொடுக்கிறோம் அப்பா. நீங்க எங்களை ஏற்று வழி நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் குடும்பத்தை உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம் அப்பா. எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உலக பிரகாரமான காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே அதின் காலத்துல ஆண்டவரே நீர் நேர்த்தியா செய்து தர போறதுக்காக ஆண்டவரே நாங்கள் பாடின வண்ணமாய் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்துடு என்ற வார்த்தை நிமித்தமாய் ஆண்டவரே எங்களுடைய வழிகளை உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க ஆண்டவரே? உம்முடைய கரத்துல நாங்கள் கொடுக்கிறோம் அப்பா. நீங்க எங்களை நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீரே காரியத்தை வாய்க்க செய்கிற தேவனாய் இருக்கிறேன். எல்லாரும் சொல்லுவோம், ஆண்டவரே எங்களுடைய காரியத்தை வாய்க்க செய்கிற தேவனாய் இருக்கிறீரப்பா. எப்படி எஸ்தரின் காரியம் மாறுதலாய் முடிந்ததோ அதே போல எங்களுடைய காரியங்கள் மாறுதலாய் முடிந்து அற்புதங்களை காண காத்திருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இது எப்படி நடக்குமோ என்று ஆண்டவரே சந்தேகத்தோடு நாங்கள் இல்லாதபடி ஆண்டவரே முழு விசுவாசத்தோடு என் தேவன் இந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்ற ஆண்டவரே நம்பிக்கையோடு நாங்கள் கர்த்தாவே கடந்து செல்லத்தக்க ஆண்டவரே நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. அது எந்த காரியமா இருந்தாலும் இந்த காரியத்தை எங்களுக்கு வாய்க்க பண்ணி கொடுங்கப்பா. இந்த வேளையில ஒரு சொட்டு கண்ணீர் வடித்து கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே இந்த காரியத்தை எங்களுக்கு வாய்க்க பண்ணி கொடுங்கப்பா. இந்த காரியத்தை எங்களுக்கு அற்புதமாய் நடத்தி கொடுங்கப்பா. அநேக சாட்சிகள் சொல்லும்படியாய் ஆண்டவரே இந்த தேவாலயத்துல வைத்து ஜெபிக்கும் போது ஆண்டவரே
அற்புதங்களை காண நாங்கள் காத்திருக்கிறோம் அப்பா. காரியங்களை ஆண்டவரே நீர் வாய்க்க செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களுக்கு நீங்களே முன்னிருந்து நடத்தி தரும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களுடைய சுய பலத்தால சுய முயற்சியால அல்ல ஆண்டவரே, நீர் முன்னிருந்து காரியங்களை வாய்க்க பண்ணும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எந்த இடத்திலும் வெட்கப்பட்டு போகாதபடி, எந்த இடத்திலும் தலை குனிந்து போகாதபடி, எந்த இடத்திலும் ஆண்டவரே ராஜா நாங்கள் கர்த்தாவை வெட்கப்பட்டு கர்த்தாவை தலை குனிந்து நிற்காதபடிக்கப்பா எங்களை மேன்மைப்படுத்துகிறவர் நீர் அப்பா. எங்களை நீர் உயர்த்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே எங்கள் குடும்பத்தில் உள்ள காரியங்களை வாய்க்க பண்ணுங்க, எங்க பிள்ளைகளுடைய காரியத்துல வாய்க்க பண்ணுங்க, எங்க சபை விசுவாச பிள்ளைகளுடைய காரியங்களை வாய்க்க பண்ணும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நீங்களே ஆளுகை செய்வீராகப்பா. ஆண்டவரே கத்த ஒவ்வொரு குடும்பத்தையும் உடைய கரத்துல கொடுக்கிறோம். சுகவீனத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். சுகப்படுத்துவீராக, ஆரோக்கியப்படுத்துங்க, பலப்படுத்துங்க. இந்த வாரத்துல நடக்கிற அனைத்து ஊழியங்களையும் நீர் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. வியாபாரம் செய்கிற பிள்ளைகள், தொழில் செய்கிற பிள்ளைகள், வாகனம் ஓட்டுகிற பிள்ளைகள், விசேஷமாய் படிக்கிற பிள்ளைகள், ஆண்டவரே எக்ஸாம்ஸ் நடந்து கொண்டு இருக்கிறது, விசேஷத்த ஞானத்தினால நீங்க நிரப்பும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தூர தேசத்துல படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். விசேஷத்த ஞானத்தையும் பாதுகாப்பையும் நீர் கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லாவற்றிலும் உடைய கரம் இருக்கட்டும். இறுதி ஆண்டவரே நாட்களுக்குள்ள நாங்கள் பிரவேசித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த வருஷத்தை நன்மையினால நாங்கள் முடிக்கும்படியா புதிய வருஷத்துக்குள்ள நாங்கள் கடந்து போகிற பாக்கியத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும், எங்கள் சபை பிள்ளைகளுக்கும் நீர் கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா தீமைக்கும் எங்களை விலக்கி காத்துக்கொள்ளுங்க. எல்லாரும் சொல்லுவோமா, எல்லா தீமைகளுக்கும் எங்களை விலக்கி காத்துக்கொள்ளுங்கப்பா. எல்லா தீமைகளுக்கும் எங்களை விலக்கி காத்துக்கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்லருமை பிதாவே, ஆமென் ஆமென். 23 மற்றும் 24 சங்கீதத்தை மாறி மாறி சத்தத்தை உயர்த்தி நாம் வாசிப்போம். எல்லாரும் வேதாகமத்தை எடுத்துக்கொள்வோம். 23 மற்றும் 24 சங்கீதத்தை மாறி மாறி சத்தத்தை உயர்த்தி நாம் வாசிப்போம். 683 பக்கம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதிலுள்ள குடிகளும் கர்த்தருடையது. யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் இரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளை உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளை உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர், அவரே மகிமையின் ராஜா. ஆமென். இந்த வருடத்தின் இறுதி நாட்கள்ல போன மாதம்லாம் பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் தியானம் பண்ணிக்கொண்டே இருந்தோம். உன்னதத்திலிருந்து வருகிற தேவ பலனால் என்னை நிரப்பும். சொல்றீங்களா? ஜெபிக்கிறீங்களா? உன்னதத்திலிருந்து வருகிற தேவ பலன் நமக்கு ஞானத்தை கொடுக்கும், புத்தியை கொடுக்கும், நமக்கு அறிவை கொடுக்கும், நமக்கு பலனை கொடுக்கும், நம்மை தேற்றும், நம்மை ஆற்றும், நமக்கு வழி நடத்துகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. போன வாரத்தில் பார்த்தோம், பணிவிடை ஆவிகளாகிய தேவ தூதர்கள் நமக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இதெல்லாம் யாருக்கு இந்த ஆசீர்வாதம்லாம்னா கர்த்தருக்கு பயந்து அதன்படி நடக்கிறவர்களுக்கு தான். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்தான்
கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஆரம்பம், கிறிஸ்தவ வாழ்க்கையின் முடிவு. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை என்றால் கர்த்தருடைய வசனத்துக்கு நாம் கீழ்ப்படிய மாட்டோம். கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியவில்லை என்றால் ஆசீர்வாதங்களை முழுமையாய் நாம் அனுபவிக்க முடியாது. ஹல்லேலூயா. நம்முடைய சுய முயற்சியில் ஒரு சில ஆசீர்வாதங்களை பெறலாம். ஏனென்றால் உலகத்தாங்கூட சில சட்டத்திட்டத்தின்படி வாழும்போது ஆசீர்வாதங்கள் உண்டு. ஆனால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவனுடைய வழி நடத்துதல் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும். ஆமென். ஸோ கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்றால் என்ன? Do we have a healthy fear of God? தேவனுக்கு பயப்படுகிற பயம், ஒரு ஆரோக்கியமான ஒரு தேவனுக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா என்பதற்கு வேதத்திலிருந்து ஒரு சில வசனங்களை சொல்லுகிறேன். ஒரு 7 இல்லை 8 குறிப்புகள் வேகமாக சொல்லி நான் கடந்து போக விரும்புகிறேன். தயவு செய்து நீங்கள் இந்த கவனமாய் கவனிக்க வேண்டும். பாருங்க, வசனம், முதல் வசனத்தை பாருங்க, வாசிங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை தொடர்ந்து தான் 13வது வசனத்துக்கு அப்புறம் 14, 15 வரும்போது வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆனால் அதற்கு அஸ்திபாரம், நல்ல கவனிங்க, அதற்கு அஸ்திபாரம் என்னவென்றால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தினால கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் நிறைய இருக்கு. ஞானம் இருக்கிறது, இன்னும் அநேக ஆசீர்வாதங்கள் நமக்கு இருக்குது. ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்றால் என்ன என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. அது ரொம்ப முக்கியம், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். எனக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்குதா அப்படின்னா வசனம் என்ன சொல்லுது? நான் சொல்றது ஒன்றும் பெருசல்ல, ஏதோ ஒரு மனுஷன் சொல்றது இல்லை, கர்த்தருடைய வார்த்தை நமக்கு என்ன போதிக்கிறது என்பது ரொம்ப முக்கியமான காரியம். ஸோ இந்த நாட்களில் வேகமாக நான் ஒரு சில காரியங்களை நான் சொல்லுகிறேன். இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் உங்கள் லைஃப்பை செக் பண்ணி பாருங்கள், உங்கள் வாழ்க்கையை செக் பண்ணி பாருங்கள். சில காரியங்கள் நம்மை கொஞ்சம் குத்துற மாதிரி கூட இருக்கும். ஆனால் வசனத்தை வசனமாக நான் சொல்லிடுறேன், அது எனக்கும் அது குத்தும், உங்களுக்கும் குத்தும். ஆனால் நம்ம எப்படி இருக்கோன்றது நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் என்ன பண்ணுவார்? ஆசீர்வதிப்பார். அப்படின்னா நீங்க கேட்கணும், பின்ன நான் இந்த ஆசீர்வாதத்தை பெறதுக்கு கர்த்தருக்கு பயம்னா என்ன அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும்? கேட்கணும். ஹல்லேலூயா. நீங்க கேளுங்க, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்னா என்ன? இப்ப ஆவியானவர் நமக்கு சொல்லி கொடுப்பார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. வாசிக்கலாம். முதல் குறிப்பாக வாசிக்கலாம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அப்பொழுது அவர் என்றால் வானத்தையும் படைத்த தேவன் கர்த்தர் ஆபிரகாமோடு பேசுகிறார். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றான். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீ தேவனுக்கு பயந்திருக்கிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. நமக்கு பிரியமானதை தேவனுக்கு பலியாக ஒப்பு கொடுப்பதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஹல்லேலூயா. எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க, எனக்கு பிடித்ததை ஆண்டவர் கேட்கும் போது ஆண்டவருக்கு பலியாக ஒப்பு கொடுப்பது அது தேவனுக்கு பிரியமான காரியம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஹல்லேலூயா. எனக்கு அதிகாலை தூக்கம் ரொம்ப பிடிக்கும். ஆண்டவர் சொல்றாரு, நீ அதிகாலையில் எழும்பி ஜெபிக்கணும்னு. அந்த அதிகாலை தூக்கத்தை நாம் சாக்ரிஃபைஸ் பண்ணி பலி செலுத்துறோம் பாருங்க, அதுதான் தேவனுக்கு பயப்படுகிற பயம். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. இந்த நாட்கள்ல எனக்கு எது ரொம்ப பிடிக்கும்ன்றது ஆண்டவர் தெரிந்து அதை கேட்பார். அதை நீ ஒப்புக்கொடு. உன் வாழ்க்கையில இதை விடவே முடியாது, இதை எனக்கு ரொம்ப இஷ்டமானது, இதுதான் எனக்கு ரொம்ப பிரியம். ஆண்டவர் சொல்லாரு, அதை நீ எனக்கு பலி கொடுக்க நீ ஆயத்தமா இருக்கிறாயா? ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், ஹல்லேலூயா.
எந்த ஒரு காரியத்தை எனக்கு மிகவும் பிரியம் என்று நினைத்து கொண்டிருக்கிறேனோ அதை நான் ஆண்டவருக்கு பலியாக கொடுக்க ஆயத்தமாய் இருக்கிறோம் என்றால் அதுதான் தேவனுடைய பார்வையிலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் கொடூரமான ஆண்டவர் கிடையாது. நம்ம விரும்புறதை நம்ம அனுபவிக்க கூடாதுன்றதுக்காக இல்லை, நம்மை சோதித்து பார்க்கிற தேவன். ஹல்லேலூயா. எனக்கு பிரியமானதை நான் ஆண்டவருக்குன்னு ஒப்பு கொடுக்கிறேனா? பாருங்க, ஆண்டவர் 2 பிள்ளைகள் இருந்தார்கள், ஒன்று ஈசாக்கு, இன்னொன்று இஸ்மவேல். ஆண்டவர் இஸ்மவேலை கேட்டிருந்தாருன்னா சந்தோஷமா கொடுத்துருப்பாங்க. எப்பா இவன் பிரச்சனை முடிஞ்சிடும், இஸ்மவேல் பிரச்சனை முடிஞ்சிடும், இனி ஈசாக்குக்கு எந்த தடையும் இருக்காது அப்படின்னு அவன் கொண்டு போய் அப்படியே பலி செலுத்தியிருப்பான். ஆனா பாருங்க, ஆண்டவர் கேட்ட உடனே பாருங்க, இந்த சம்பவத்திற்கு அப்புறம் சாராள் ஆபிரகாமோடு சற்று பிரிந்து இருந்ததாக வேதம் நமக்கு போதிக்கிறது. அவங்க இறந்து போகும்போது அவங்க வேற ஊர்ல இருந்தாங்க, ஆபிரகாம் வந்து அடக்கம் பண்ணாருன்னு போட்டிருக்கு. அவங்க மனைவி கூட அவ்வளோ கோபம் வந்துச்சு, எப்படியா நீ என்ன கேட்காம இந்த பையனை கொண்டு போய் நீ பலி செலுத்த போன அப்படின்னு சொல்லி ஒரு சூழ்நிலை. ஆனால் ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு முழுமையாய் கீழ்ப்படிந்து தனக்கு உண்டான ஏக சுதனை ஆண்டுடைய பாதத்துல பலியாக ஒப்பு கொடுக்க தன்னை ஒப்பு கொடுக்கும் போதுதான் கர்த்தர் சொன்னாரு, நீ தேவனுக்கு பயப்படுகிறவனாய் இருக்கிறாய். ஹல்லேலூயா. வாசிக்கலாமா அந்த வசனத்தை? வாசிங்க. அப்பொழுது அவர், பிள்ளை ஆண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஈசாக்க சாகடிக்க விட மாட்டார். ஆனா ஈசாக்க கொடுக்கிறதுக்கு இவன் ஆயத்தமா இருக்கிறானா என்பதை சோதித்து பார்த்தார். ஹல்லேலூயா. நமக்கு இந்த ஸ்டோரி நல்லா தெரியும், அதனால இது ரொம்ப இப்படிதான் கிளைமேக்ஸ் முடியும்னு நமக்கு தெரியும். அதனால இதுக்கு ரொம்ப சீரியஸாக நம்ம எடுக்க மாட்டோம். ஆனால் நம்ம பிள்ளையை கொண்டு போய் பலி செலுத்த சொல்லியிருந்தா, நம்ம 3 நாள் நடந்து போயிட்டு இருந்தா நம்முடைய மனசு எப்படி இருக்கும் அதை கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஆனால் ஆபிரகாம் எதை குறித்தும் கவலைப்படலை. கர்த்தர் சொன்னார் நான் செய்வேன், கர்த்தர் சொன்னால் நான் அதற்கு கீழ்ப்படிவேன் என்று யார் தன்னை ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று தேவன் நமக்கு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் கஷ்டமானதை சொன்னாலும், ஈஸியாக சொன்னாலும், எதை சொன்னாலும், எனக்கு பிடித்தமானதை கொடுக்க சொன்னாலும் நான் கொடுக்க ஆயத்தமாக இருந்தால் கர்த்தர் அதிலே பிரியப்படுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, உன் ஏக சுதன் என்றும், அது வாசிங்க சிஸ்டர். நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்றும் இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். ஹல்லேலூயா. பாருங்க, சிலர் தங்களுடைய வசதிக்கேற்றபடி ஆண்டவரை தேடுவாங்க, தங்களுடைய வசதிக்கேற்றபடி ஜெபிப்பாங்க, தங்களுடைய வசதிக்கேற்றபடி காரியங்களை செய்வாங்க. ஏமா கொஞ்சம் அந்த கிராமத்துக்கு போய் ஊழியம் செய்யலான்னா, ஐயோ எனக்கு அங்கெல்லாம் வர முடியாது, அங்கெல்லாம் என்ன இருக்காது, வசதி இருக்காது, என்னால் அங்கே போனாலும் என்ன பண்ண முடியாது, அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. ஆனால் ஆண்டவர் நம்மளை சோதிச்சு பார்ப்பார். நீ அங்கே போவியா, அந்த இடத்துக்கு வருவியா, அந்த இடத்துக்கு போனால் பாத்ரூம் இருக்காது, நீ அங்கே வர்றதுக்கு ரெடியாக இருக்கியா? பாருங்க, ஆண்டவர் நம்மை சோதித்து பார்க்கும்போது, ஆண்டவரே நீங்க என்ன சொன்னாலும் நான் கீழ்ப்படிய ஆயத்தமா இருக்கிறேன் என்று ஒப்பு கொடுக்கிறவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்வாரு, நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. நம்முடைய வசதிக்கேற்றபடி தேவனை தேடுவதல்ல, நமக்கு பிரியமானதை, தேவன் எதை விரும்புகிறாரோ அதை பலியாக ஒப்பு கொடுப்பதுதான் தேவனுக்கு பயப்படுகிற பயம் என்பதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இரண்டாவதாக நம்ம பார்க்கிறோம் வேதத்தில் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்றால், லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்கள். செவிடனை நிந்தியாமலும் குருடனுக்கு முன்னே தடுக்கலை வையாமலும்
உன் தேவனுக்கு பயந்திருப்பாயாக, நான் கர்த்தர். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. எந்த மனுஷனை பார்த்தோம் அவனுடைய குறைவை நாம் அற்பமாய் பேசுவது, அவர்களை நிந்திப்பது, அவர்களை ஏளனமாய் பேசுவது தேவனுக்கு விரோதமான ஒரு காரியம். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. அவன் ஒன்றரை கண்ணன். அவன் யாரு? அவன் ஒன்றரை கண்ணன். அவன் நொண்டி. அவன் நொண்டி இல்லை, அவன் நொண்டி நொண்டி நடப்பான்ல. அவன் என்னது? அவன் கருப்பாண்டி. அவன் என்னது? கருப்பாண்டி. இப்படிலாம் ஒருத்தருடைய குறையை அவர்களை காயப்படுத்தும்படி பேசுவது தேவனுடைய பார்வையிலே நாம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை இல்லை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் ஒரு திறமையை கொடுத்திருக்கிறார். இப்போ சமீபத்தில் இந்தியாவில் கண் பார்வை இல்லாத ஒருவர் ஆர்மியில் ஒரு பெரிய பதவிக்கு போயிருக்கிறார். கண் பார்வை இல்லாதவங்க இன்னைக்கு எத்தனையோ பேர் நம்மளை விட அதிகமாக படித்து நல்ல ஸ்கூலில் காலேஜிலலாம் ப்ரொஃபஸராலாம் இருக்கிறாங்க. ஆண்டவருடைய பார்வையிலே பாருங்க, இன்றைக்கி உலகம் கூட என்ன சொல்லுது தெரியுமா? முன்னாலெல்லாம் அவங்கள ஹேண்டிகேப்டுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ அவங்களெல்லாம் மாற்றுத்திறனாளிகள். டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பீப்புள். வித்தியாசமான கர்த்தர் அவங்களுக்கு ஒரு திறமையை கொடுத்திருக்கிறார். உலகமே அப்படி பார்க்கிறது. தேவன் எப்படி பார்க்கிறார் என்றால், இந்த பூமியிலே ஏதோ ஒரு விதத்தில் அந்த அம்மாவா விதவை, புருஷன் இழந்து போனவங்க அப்படின்னு ஒரு மாதிரி அற்பமாக பேசக்கூடாது. கர்த்தருடைய கிருபையினால கர்த்தர் நமக்கு கணவனை கொடுத்துருக்கிறார், மனைவியை கொடுத்துருக்கிறார். யாரையும் ஒரு மாதிரி அந்த அம்மா யார், அவங்க ஒரு விதவைங்க, அவங்க அந்த மாதிரிலாம் நம்ம யாரும் என்ன பண்ணுறக்கூடாது, அற்பமாக பேசக்கூடாது. கர்த்தர் கிருபையாக நமக்கு எத்தனையோ நன்மைகளை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் நமக்கு 2 காலை கொடுத்திருக்கிறார், 2 கையை கொடுத்திருக்கிறார். பாருங்க, செவிடனை நிந்தியாமலும். செவிட்டு பையன் நான் என்ன சொன்னதே அவனுக்கு கேட்கல பத்தியா, அதனால நான் அவனை என்ன வேணா திட்டுவேன். இதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம். மற்றவர்களை அற்பமாய் பேசுவது, மற்றவர்களை தூஷிப்பது, மற்றவர்களை வைத்து நம்ம ஜோக்கடிச்சு சிரிக்கிறது, அவங்கள மனசு நோகப்படுத்துறது என்னவா? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை. ஹல்லேலூயா. வாசிக்கலாம், அந்த வசனத்தை வாசிங்க. செவிடனை நிந்தியாமலும், குருடனுக்கு முன்னே தடுக்கலை வையாமலும், உன் தேவனுக்கு பயந்திருப்பாயாக, நான் கர்த்தர். ஹல்லேலூயா. இந்த நாட்களில் நாம் ஒவ்வொருவரும் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள், அவருடைய சாயலிலே அவருடைய ரூபத்திலே சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். யாரையும் குறித்து அற்பமாக அசட்டையாக பேசக்கூடாது, நினைக்கக்கூடாது என்பதை ஆவியானவர் ஆண்டவர் அதில் மிகவும் அக்கறை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். முதலாவது, நம்மையே பலியாக தேவனுக்கு விரும்புகிற ஒரு வாழ்க்கை என்னவென்றால், நமக்கு பிரியமானதை ஆண்டவருக்கு பலியாக ஒப்பு கொடுப்பது தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். எது நமக்கு ரொம்ப பிடிக்குமோ அதை ஆண்டவருக்கு நம்ம கொடுக்கணும். அதை தேவன் விரும்புகிறார். 2வதாக, வயதானவங்க நடக்கிறாங்க, ஒரு மாதிரி நடக்கிறாங்கன்னா நம்மளும் ஒரு நாள் என்ன ஆகும், காலெல்லாம் பலவீனம் வரும், நம்மளும் ஒரு நாள் தடுமாற்றம் வரும். அவங்கள நிந்திக்கிறது, அவங்கள ஏளனமா பேசுறது, இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாருக்குள்ள கர்த்தர் அவர்களுக்கு கிருபையை கொடுக்கிறார். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. கண் பார்வை இல்லாதவர்களுக்கு இன்னைக்கு பைபிள் இருக்கு, ஆடியோ பைபிளை இன்னைக்கு எத்தனையோ ஊழியங்கள் சப்ளை பண்ணி கண் பார்வையற்றவர்களுக்கு இலவசமாக பைபிள் கொடுத்து நம்மளை விட அவங்க நல்ல பைபிள் படிக்கிறாங்க, நம்மளை விட அவர்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்கு. பாருங்க, இப்படி டக்கு 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 டக்குன்னு தட்டி அங்கே சென்னை கோட்டையில் போய் வேலைக்கு போகிறாங்க, குரோம்பேட்டில் இருந்து பொளிச்சலூர்ல இருந்து. நம்ம போகிறதுக்கு ஆட்டோ கிடைக்குமா அது கிடைக்குமான்னு பார்க்குறோம்.
ஆனா கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் வேண்டிய கிருபையை கர்த்தர் கொடுக்கிறார். யாரையும் நாம் அற்பமாய் எண்ணக்கூடாது. மற்றவளை நாம் அற்பமாய் எண்ணும் போது, மற்றவளை ஏளனமாய் பேசும்போது அது தேவனுக்கு விரோதமான காரியம். அது நாம் கர்த்தருக்கு பயப்படவில்லை என்பதை நாம் அறிய வேண்டும். மூன்றாவதாக பாருங்க, மூன்றாவதாக வாசிங்க லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை வாசிங்கள். நரைத்தவனுக்கு முன்பதாக எழுந்து முதிர் வயதுள்ளவனை கனம் பண்ணி உன் தேவனுக்கு பயப்படுவாயாக, நான் கர்த்தர். ஹல்லேலூயா. வயதுல முதிர்ந்தவர்களை நாம் மதிக்க வேண்டும். பாருங்க, தமிழ்நாட்டில் எவ்வளோ நல்ல கலாச்சாரம் இருக்குல்ல. வயசானவங்க வந்தால் என்ன பண்ணுவாங்க? எழும்பி நிற்பாங்க. அவங்க ஒரு இடத்துக்கு போனால் சேர் என்ன பண்ணுவாங்க? வயசானவங்க வந்தால், சார் நீங்கள் உட்காருங்க, நீங்கள் கொஞ்சம் வயசானவங்க சேரில் உட்காருங்க. பாருங்கள், இந்த பழக்கம் இதெல்லாம் பைபிள்ல இருந்து வந்தது தான். ஹல்லேலூயா. நரைத்தவனுக்கு முன்பதாக எழுந்து முதிர் வயது உள்ளவனை முகத்தை கனம் பண்ணி உன் தேவனுக்கு பயப்படுவாயாக, நான் கர்த்தர். ஹல்லேலூயா. வாலிப பிள்ளைங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், இதெல்லாம் ஆவிக்குரிய காரியங்கள் எல்லாம் நம்ம குடும்பத்தில் ஆரம்பிக்கணும். நீ வா போ, நீ என்னது, நீ வா போன்னு சொல்லி நம்மளை பெத்தவங்களெல்லாம் பேசுறது பாவம். ஹல்லேலூயா. அது தேவனுக்கு விரோதமான காரியம். நீங்க வாங்க, பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், பெரியவங்களை என்ன பண்ணணும்? கனப்படுத்தணும், பெரியவங்க கொடுக்குற ஆலோசனை எடுத்துக்கொள்ளணும். திருமணமாகி 25 வயசு ஆகும், 25 வருஷம் கல்யாணம் ஆனவங்களை பார்த்து எனக்கு தெரியும் நீங்கள் ஒன்றும் ஆலோசனை கொடுக்க தேவையில்லை அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது? சொல்லக்கூடாது. திருமணமான பிறகு தான் நிறைய பேர் கண்ணே திறக்கும். அதுக்கப்புறம் தான் வாழ்க்கைனா என்னன்னு புரியும். வாலிப பிள்ளைங்க எச்சரிப்பாக இருங்க. ஒவ்வொரு காரியத்திலும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் எடுக்கிற தீர்மானங்கள், திருமணத்திற்கு அப்புறம் நல்ல ஒரு மனம் இருக்கணும்னா ஏற்ற துணையை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கணும். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்படாத புறஜாதிகளோடு நீங்க சம்பந்தம் கலந்தீங்கன்னா அவருடைய கொள்கையும் உங்களுடைய கொள்கையும் என்ன ஆகாது? மேட்ச் ஆகாது. அப்போ நீங்க காலையில எழும்பி நீங்க ஒன்று செய்வீங்க, அவங்க ஒன்று செய்வாங்க. ஏன்னா அவருடைய வளர்ப்பு அப்படி. இதெல்லாம் ஆலோசனையா பெரியவங்க கொடுக்கும்போது என்ன பண்ணணும்? வாலிப பிள்ளைகள் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. நரைத்தவனுக்கு முன்பதாக எழுந்து முதிர் வயதுள்ளவனு முகத்தை கனம் பண்ணி. பாருங்க, வயதானவங்களை அற்பமா என்னைக்குமே நினைக்க கூடாது. ஏனென்றால் கர்த்தர் அவர்களுக்கு வேண்டிய பாதுகாப்பை, கர்த்தர் அவர்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை அடுத்த தலைமுறையின் மூலமாக கர்த்தர் கொடுக்க போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. வாலிப பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க, பெரியவங்க எல்லாரும் நம்ம மற்ற வாழ்க்கையிலே முதிர்ச்சி அடைந்தவர்களை நாம் கனப்படுத்த வேண்டும் என்பதிலே நாம் அறிந்திருக்க வேண்டும். வாசிக்கலாம் 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம். முதிர் வயதுள்ளவனை கடிந்து கொள்ளாமல் அவனை தகப்பனை போலவும் பாலிய புருஷனை சகோதரை போலவும் முதிர் வயதுள்ள ஸ்திரீகளை தாய்களை போலவும் பாலிய ஸ்திரீகளை எல்லா கற்புடன் சகோதரிகளை போலவும் பாவித்து புத்தி சொல்லு. ஹல்லேலூயா. பாருங்க, வயதானவங்களை தகப்பனை போல பார்க்கணும். வாலிப சகோதரர்களை போல பார்க்கணும். முதிர் வயது உள்ள தாய்மாரை தாய்களாக பார்க்கணும். பெண்களை சகோதரிகளாக பார்க்கணும். பார்த்துட்டு உடனே இவரை லவ் பண்ணலாமா கல்யாணம் பண்ணலாமான்னு யோசிக்க கூடாது. என்ன பண்ணோம்? அவங்கள சகோதரிகளாக பார்க்கணும். நம்ம வீட்லேயும் ஒரு சகோதரி இருக்கிறா, எனக்கும் ஒரு தங்கச்சி இருக்கிறா, எனக்கும் ஒரு அம்மா இருக்கிறாங்க, எனக்கும் ஒரு தாய் இருக்கிறாங்கன்னு சொல்லி அந்த ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்கணும்னு சொல்லி பவுல் வாலிபனாய் இருக்கிற தீமோத்தேயுக்கு ஆலோசனை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. பாருங்க, ரொம்ப ஆண்டவர்
இந்த முதிர் வயது உள்ளவர்களை கனம் பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்மை விட படிப்பில் குறைவாக இருக்கலாம், நம்மை விட குறைந்த சம்பளம் வாங்குறவங்களா இருக்கலாம், நம்மளை விட சில காரியங்கள் அவங்களுக்கு எக்ஸ்போஷர் இல்லாமல் இருக்கலாம். ஆனாலும் அவர்களுக்கு உண்டான கனத்தையும் மரியாதையும் கொடுக்கணும்னு சொல்லி தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, வாசிங்க செப்பனியா 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்கள். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஒருமனப்பட்டு அவருக்கு ஆராதனை செய்யும்படிக்கு நான் அவர்கள் பாஷையை சுத்தமான பாஷையாக மாற பண்ணுவேன். ஹல்லேலூயா. நம்முடைய பாஷை சுத்தமா இருக்கணும். ஏய் நீ வா, ஏய் நீ போ, என்ன பெருசா நீ என்ன பண்ணிட்ட, என்ன பெருசா படிக்க வச்ச, அவன் பாரு எவ்வளவு படிக்க வச்சிருக்கிறான், நீ என்ன பண்ண, எதுக்கு என்ன பெத்த, இப்படிலாம் கேள்வி கேட்டா ஆண்டவர் அதில் பிரியப்பட மாட்டார். கர்த்தருக்கு பயப்படாதவர்கள் தான் இப்படிப்பட்ட பாஷையை பேசுவாங்க. நம்முடைய பாஷையெல்லாம் சுத்தமா இருக்கணும். ஹல்லேலூயா. வாலிப பிள்ளைங்க நல்லா கவனிங்கம்மா. உங்கள் அம்மா அப்பா கிட்ட நீங்கள் பேசுகிற பாஷை ரொம்ப க்ளீனாக இருக்கணும். மதிப்புக்குரிய வார்த்தைகளை நீங்கள் பேசணும். இது தேவன் விரும்புகிறார். இந்த வருடத்தின் கடைசி நாட்களில் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவளை தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் என்ன பண்ணுவார்? ஆசீர்வதிப்பார். அதற்கு என்ன கண்டிஷன் என்பதை வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். முதிர் வயதுள்ளவர்களை கனம் பண்ண வேண்டும். உனக்கு என்ன தெரியும்? இந்த நாட்களில் உனக்கு மொபைல் ஃபோன் ஆப்ரேட் பண்ண தெரியுமா, உனக்கு இது தெரியுமா, அது தெரியுமா, நீ கை நாட்டு அப்படின்லாம் சொல்லக்கூடாது. கை நாட்டா இருந்து உன்னை இவ்வளோ படிக்க வச்சிருக்காங்களே, ஆண்டவருக்கு நீ என்ன பண்ணணும்? ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு ஒரு வாலிபன் தன்னுடைய தகப்பனாரை அடி அடி அடின்னு அடித்து அப்படியே வீட்டிலேருந்து டோருக்கு வந்து காம்பவுண்டுக்கு வந்து அடித்து வெளியே துரத்திட்டான். அப்போ அவங்க அப்பா சொன்னார், ஏய் நிறுத்துடா, எங்கள் அப்பாவை நான் கேட் வரைக்கும் தான் அடித்தேன், நீ என்னை கேட்டை விட்டே வெளியே அடித்து துரத்திட்டியேடா. பாருங்க, நம்ம எதை விதைக்கிறோமோ அதை தான் நம்ம என்ன பண்ணுவோம்? அறுப்போம். நம்ம செய்கிறத நம்ம ஞானமாக இருக்க வேண்டும். இன்னைக்கு எத்தனை 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 ஓல்டேஜ் ஹோம், எத்தனை ஓல்டேஜ் ஹோம், எத்தனை இன்றைக்கு ஓல்டேஜ்னா என்னது, முதியோர் காப்பகம், இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் இருக்கு. ஆனால் இதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நம்மை இந்த அளவுக்கு பாருங்க, நான் ஆளாக இருக்கேன்னா உண்மையாகவே எங்கள் பெற்றோருக்கு உண்மையான ஆண்டவருக்கு என்ன சொல்லணும்? நன்றி சொல்லணும். ஒவ்வொருவரும் நன்றி சொல்லணும். உங்கள் பெற்றோருக்கு நீங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். முதலாவது என்ன பார்த்தோம்? நம்மை ஜீவ பலியாக நமக்கு பிரியமானதை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பது. ஆண்டவர் எதை கேட்கிறாரோ அதை ஒப்பு கொடுப்பது தான் தேவனுக்கு பயப்படுகிற பயம். எனக்கு விருப்பத்தின்படி, என்னுடைய விருப்பத்தின்படி ஆண்டவரை தேடுவேன், என்னுடைய விருப்பத்தின்படி நான் செய்வேன் இல்லை. சபையின் கட்டுப்பாடுகள், தேவனுடைய ஆலோசனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறது தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இரண்டாவதாக நம்ம என்ன பார்த்தோம்? மற்றவர்களை, குறைகளை, நம்ம குறை உள்ளவர்களை அற்பமாய் பேசுவது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். மூன்றாவதாக, வயதானவர்கள், முதிர்ந்தவர்களை கனப்படுத்த வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். பாருங்க, இன்னைக்கு கால் மேல கால் போட்டுட்டு பாருங்க, ஒரு சமீபத்தில் ஒரு குடும்பத்தில் பிரச்சனையே என்ன தெரியுமா? இந்த பொண்ணு இந்த வீட்டில் வந்து கால் மேல கால் போட்டு யாரையுமே என்ன பண்ண மாட்டா? மதிக்க மாட்டா. உண்மையா? இப்போ ஒரு சமீபத்தில் ஒரு பிரச்சனை பாருங்க. இதெல்லாம் பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு என்ன பண்ணணும்? கற்றுக் கொடுக்கணும். பெரியவர்களை மதிக்கணும், கனப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நாம் அதுதான் தேவனுக்கு பிரியம், அதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயமாய் இருக்கிறது என்பதை நாம் அறிகிறோம். நான்காவதாக பாருங்க, வாசிக்கலாம். லேவியராகமம் 25ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்கள். உங்களில் ஒருவனும் பிறருக்கு அநியாயம் செய்யக்கூடாது. உன் தேவனுக்கு பயப்பட வேண்டும். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா.
கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்றவென்றால் யாருக்கும் நாம் அநியாயம் செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. அநியாயமாக யாரை குறித்தும் பேசக்கூடாது. அநியாயமாய் யாருக்கும் எந்த தீமையும் நாம் செய்யக்கூடாது. அது குடும்பமாக இருந்தாலும் சரி, அது வேலை ஸ்தலமாக இருந்தாலும் சரி, சமுதாயமாக இருந்தாலும் சரி, எந்த இடத்திலும் நாம் அநியாயமாய் நடந்து கொள்ளக்கூடாது. ஹல்லேலூயா. என்ன பேசுறதுல கொஞ்சம் கூட நியாயமே இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் கூட நியாயம் இல்லையே. நியாயம் என்றால் பேலன்ஸ்டா இருக்கணும். எங்க குடும்பத்துக்கு ஒரு சட்டம், உங்க குடும்பத்துக்கு ஒரு சட்டம், கணவன் வீட்டுக்கு ஒரு சட்டம், மனைவி வீட்டுக்கு ஒரு சட்டம், இப்படிலாம் இருக்கக்கூடாது. அதுக்கு பேர் தான் அநியாயம். ஹல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, அந்த தராசுல நிக்க வச்சா பாருங்க, அப்படியே ரெண்டுமே எப்படி இருக்கணும்? பேலன்ஸ்டா இருக்கணும். நீதித்துறையுடைய சிம்பலே என்னன்னா தராசு தான். நீதி, நேர்மை, உண்மை இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கணும். வசனம் சொல்லுது பாருங்க, 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்கள். ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது. கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதும் கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்பதும் அதற்கு முத்திரையாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்ம படுக்கிறதுக்கு முன்பதாக, ஆண்டவரே இன்னைக்கு நான் அநியாயமா என் குடும்பத்தில் நடந்திருக்கிறேனா சொல்லி தன்னை ஆராய்ந்து பார்க்கிறவன் தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நியாயத்துக்கு புறம்பானது என்னது? அநியாயம். ரொம்ப யோசிக்கணும். பைபிள் நமக்கு ரொம்ப இது பிராக்டிக்கலான காரியம். இதெல்லாம் ஆண்டவர் என்ன ஆசீர்வதிப்பார்னு சொல்லி நான் நல்லா வர்ஷிப் பண்ணுறேன், ஆராதனை பண்ணுறேன், அப்படிலாம் இருந்தால் வெறும் அநியாயமாக எல்லாம் பண்ணிட்டு ஞாயிற்றுக்கிழமை வந்து கையை அசைச்சிட்டு இருந்தாலும் ஆசீர்வாதம் பெற முடியுமா? முடியாது. பாருங்க பாருங்க, கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்பதும் அதற்கு முத்திரையாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு காரியத்தையும் அநியாயமா நம்ம செய்யக்கூடாது. தெரியும் அவங்க செய்யற தப்புன்னு அவங்களுக்கே தெரியும் உள்ள, ஆனா மற்றவங்களை காயப்படுத்தணும், மற்றவங்களை வேதனைப்படுத்தணும், அவங்கள நம்ம துக்கப்படுத்தணும், அவங்களை கோவப்படுத்தணும், அவங்களை இரிட்டேட் பண்ணணும், இதெல்லாம் செய்கிறதெல்லாம் என்ன தெரியுமா? அநியாயம். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இதெல்லாம் விட்டு நம்ம விலகணும். இதெல்லாம் விட்டு ஏன் அநேகருடைய வாழ்க்கையில முழுமையான ஆசீர்வாதம் இல்லை? இந்த காரியங்களெல்லாம் நம்ம சிந்தித்து பார்க்கணும். ஏன் என் வாழ்க்கையில இந்த காரியங்கள்லாம், ஏன் நான் என்ன செய்தேன் ஆண்டவரே? ஏன்பா நான் ஏன் என்ன ஆசீர்வாதம் பெறல? நான் கர்த்தருக்கு பயப்படலையா? ஏன் ஆண்டவரே எனக்கு உணர்த்துங்கன்னு சொல்லி வசனத்தை படிச்சோன்னா ஆவியானவர் நம்மோடு பேசுவார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இந்த நாட்கள்ல பண விஷயத்தில் அநியாயமாக இருக்கக்கூடாது, நம்முடைய வாயின் வார்த்தைகளில் அநியாயமாக இருக்கக்கூடாது, நம்முடைய செயல்பாட்டுகளில் அநியாயமாக இருக்கக்கூடாது, நம்முடைய உறவுகளில் அநியாயமாக நடந்து கொள்ளக்கூடாது. பாருங்க வசனம் சொல்லுது பாருங்க, வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 11வது வசனம். அநியாயம் பண்ணுகிறவன் இன்னும் அநியாயம் பண்ணட்டும், அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும். ஹல்லேலூயா. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. பாருங்க, அவங்க அநியாயம் செய்கிறாங்க பிரதர், அதனால தான் நானும் அவங்களுக்கு அப்படி செய்கிறேன். அவங்களுக்கு அப்போ தான் பாடம் கற்றுக் கொடுக்க முடியும். வேண்டாம், ஆண்டவர் அதற்காக நம்மை அழைக்கவில்லை. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும், நம்ம நியாயம் செய்யணும், நீதியாக இருக்கணும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். ஹல்லேலூயா. பாருங்க, நீதி நியாயம்னா எல்லாமே பேலன்ஸ்டாக இருக்கணும். எனக்கு ஒரு சட்டம், அவங்களுக்கு ஒரு சட்டம், எனக்கு ஒரு நீதி, அவங்களுக்கு ஒரு நீதி. நான் எதுனாலும் என்னை நியாயப்படுத்தி நான் பேசி தப்பிச்சுப்பேன்? இல்லை. கர்த்தருக்கு முன்பதாக அந்த நியாயம் பேசிலாம் தப்பிக்க முடியாது. அநியாயத்தை அநியாயமாய் தான் தேவன் பார்ப்பார். ஹல்லேலூயா.
கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 103:6 வாசிங்க. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். ஹல்லேலூயா. அநியாயம் செய்துவிட்டு நாம் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணாலும் கர்த்தர் அந்த மனிதனுக்கு, அந்த மனுஷிக்கு பதில் கொடுக்க மாட்டார். ஏனென்றால் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் தான் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். நம்ம ஒடுக்கப்பட்டா கூட பரவாயில்ல, ஏன்னா கர்த்தர் நம்ம பக்கத்துல தான் இருப்பார். ஹல்லேலூயா. நம்ம ஒடுக்கிறவங்க பக்கத்தில் இருக்கக்கூடாது, ஒடுக்கப்படுகிற பக்கத்தில் இருக்கிறது நல்லது தான். ஏன்னா கர்த்தர் நம்ம பக்கத்தில் தான் இருப்பார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் ஒடுக்கிறவன் பக்கத்தில் இருக்க மாட்டேன், ஒடுக்கப்படுகிறவர் பக்கத்தில் தான் இருப்பேன். ஏனென்றால் ஒடுக்கப்படுகிறவர்களுக்கு தான் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்வார். அவர்கள் பக்கம் தான் நிற்பார். அநியாயம் செய்கிறவர்கள் பக்கத்தில் நிற்க மாட்டார். ஏனால் நம்முடைய தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி. ஹல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. பாருங்க, வசனத்துல நம்ம பார்க்கிறோம், உங்களில் ஒருவன் பிறனுக்கு அநியாயம் செய்யக்கூடாது, உன் தேவனுக்கு பயப்பட வேண்டும், நான் உன் தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. பாருங்க, சர்ச்சுக்கு டைமுக்கு வரேன், நான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கு, அதெல்லாம் உண்மைதான். கர்த்தருக்கு பயப்படுறவங்க மனிதர்களோடு எப்படி வாழ வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். ஏன்னா அவர்களையும் ஆண்டவர், நம்ம ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் சிருஷ்டித்திருக்கிறார். ஒவ்வொருத்தருக்காக ஆண்டவர் நியாயம் விசாரிப்பார். ஹல்லேலூயா. நீங்க நினைக்கிறீங்களா என்ன ஆண்டவர் பார்க்கலன்னு? இல்லை, ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்காக அவர் நியாயம் செய்வார். அநியாயமாய் நீங்கள் பாதிக்கப்பட்டால் உங்க பக்கத்தில் ஆண்டவர் நிற்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, ஐந்தாவதாக கர்த்தருக்கு பயப்படுற பயம் என்றால் என்ன? பிரைஸ் தி லார்ட். வாசிக்கலாம். லேவியராகமம் 25:36 வசனம். நீ அவன் கையில் வட்டியாவது பொலிசையாவது வாங்காமல் உன் தேவனுக்கு பயந்து உன் சகோதரன் உன்னோடு பிழைக்கும்படி செய்வாயாக. ஹல்லேலூயா. நீ அவன் கையிலே வட்டியாவது பொலிசையாவது வாங்காமல் உன் தேவனுக்கு பயந்து உன் சகோதரன் உன்னோடு பிழைக்கும்படி செய்வாயாக. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் என்னன்னா, பணத்தை வட்டிக்கு விட்டுட்டு அவங்கள போய் இதை கொடு அதை கொடு இதை கொடு அதை கொடுன்னு போட்டு தொந்தரவு பண்ணிட்டு இருந்தோன்னா அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். ஹல்லேலூயா. நம்மளால் முடிந்த நன்மையை மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும். ஒருத்தருக்கு உதவி செய்வது நம்ம கையில் இருக்குதா, நம்ம மற்றவங்களுக்கு நம்மளால் முடிந்ததை உதவி செய்து, தம்பி இந்த நேரத்துக்கு இதை வச்சுக்கோ, நீ சீக்கிரம் என்ன பண்ணு திருப்பி கொடுத்துரு அப்படின்னு சொல்லி உதவி செய்யலாம். இல்லை என்றால் சிலருக்கு நம்மளால் உதவி செய்கிறதுக்கு கொஞ்சம் திராணி இருந்தால் கொஞ்சம் பணம் கொடுத்து கூட உதவி செய்யலாம். ஆனால் வட்டி கொடுத்து அவங்க பின்னால் போய் அவங்கள இது பண்ணி அவங்களே முடியாத காலத்தில் தான் காசு கேட்குறாங்க, அவங்கள போய் தொந்தரவு பண்ணி பண்ணால் அது அவர்கள் மேலே சுமத்துகிற பாரம் அதிகமாய்க்கொண்டே இருக்கும். தேவன் அவர்கள் பக்கம்தான் நிற்பார். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு சபையில் ஒரு குடும்பத்தில் இருந்து ஒரு ஐயா திடீர்னு எழும்பி, நான் அந்த சகோதரருக்கு பணம் கொடுத்தேன், அவர் திருப்பி கொடுக்கவே இல்லை, கர்த்தர் தான் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டார். உடனே இன்னொரு சகோதரர் எழுந்துச்சு, அவர் எனக்கு பணம் கொடுத்தார் ஆனால் வட்டிக்கு தான் கொடுத்தார் அப்படின்னு. உடனே எல்லார் மூஞ்சும் அப்படியே கறி பூசின மாதிரி ஆயிடுச்சு. அவர் என்னை தொந்தரவு பண்ணுகிறார், நான் என்ன செய்வது என்று தெரியவில்லை, தற்கொலை பண்ணிக்கொள்ளலாமான்னு நினைக்கிறேன். பாருங்க, நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். வசனத்தின்படி நம்ம வாழலன்னா கர்த்தர் நம்மை நியாயம் விசாரிப்பார். ஹல்லேலூயா. பாருங்க, சிலர் சொல்லுவாங்க, நான் கொடுக்கல, இன்னொருத்தர்கிட்ட இருந்து வாங்கி கொடுக்குறேன், அதனால 7 பைசாக்கு தரேன், 5 பைசாக்கு தரேன், 8 பைசாக்கு தரேன்னு சொல்லி நான் கொடுக்கல, இன்னொருத்தர்கிட்ட இருந்து வாங்கி தரேன். ஒரு பொய் வேற, அதில் வேற வட்டி வேற. பாருங்க, இதெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். பாருங்க, நம்மளால் முடிஞ்சால் உதவி செய்யணும், உதவி செய்து அவங்களுக்கு
அவங்களுக்கு அவங்களோட சூழ்நிலையிலேருந்து வெளியே வருவதற்கு நம்ம செய்யணும். இல்லை என்றால் என்னால் முடியாதுப்பான்னு நம்ம என்ன பண்ணிடணும், ஒதுங்கிடணும். வசனம் அதான் நமக்கு போதிக்கிறது. பாருங்க, சங்கீதம் 15:5 வாசிங்க. தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் லஞ்சம் வாங்காமலும் இருக்கிறான். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுறவன் லஞ்சம் வாங்க மாட்டான். தன்னுடைய வருமானத்துக்கு மிஞ்சி தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி நீ இதை கொடுத்தால்தான் நான் உனக்கு செய்வேன் என்று சொல்லுவதெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை. நம்முடைய தேசம் ஏன் ஆசீர்வதிக்கப்படலை தெரியுமா? நம்முடைய இந்திய தேசத்தில் இந்த ஊழல், இந்த லஞ்சம் இதெல்லாம் இருக்கிறதுனால தான் கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்ன பண்ண முடியல, தேசத்தின் மேலே இறங்க முடியல. ஆனால் நம்ம ஆண்டுடைய பிள்ளைங்க கர்த்தருக்கு பிரியமா வாழுவதற்கு நம்மை ஒப்பு கொடுத்தால் இந்த வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் யாரு? பாக்கியவான்கள் என்று சொல்லியிருக்கு. கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்று சொல்லியிருக்கு. கர்த்தர் நமக்கு அந்த கிருபையை கர்த்தர் கொடுப்பாராக. வாசிங்க. தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. இப்படி செய்கிறவன் வட்டிக்கு கொடுக்காம, லஞ்சம் வாங்காம, உண்மையா இருந்து ஏழைக்கு உதவி செய்து கர்த்தருக்கு பிரியமா வாழும்போது கர்த்தர் அந்த 5 அப்போ 2 மீனை பல ஆயிரமாய் பெருக பண்ணி அவர் இன்ட்ரெஸ்ட் போட்டு கொடுப்பார். நீங்க இன்ட்ரெஸ்ட் போடணும், நான் இன்ட்ரெஸ்ட் போடணும் தேவையில்லை. கர்த்தர் நமக்காக என்ன பண்ணுவாரு, அதை மல்டிப்ளை பண்ணி பிளஸ் பண்ணுவாரு. கர்த்தர் நம்முடைய வருமானம் கொஞ்சம் வருமானமா இருக்கலாம், 5 அப்போ 2 மீனா இருக்கலாம். தயவு செய்து நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. நானும் போய் யார்கிட்டையும் கையேந்தி நிற்க மாட்டேன். ஆண்டவரே நீங்க தான் என்னை ஆசீர்வதிக்கணும்னு முழங்கால் போட்டு டெய்லி ஜெபம் பண்ணி கர்த்தருடைய கரையில கிடைக்கிறத வருமானத்தை ஆசீர்வதித்து கர்த்தர் நம்மை பெருக பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. நான் சத்தியத்தை சத்தியமாக தான் சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறேன். கர்த்தர் உங்களோடு பேசுவார். இந்த புதிய வருஷத்துக்குள்ளே போக போகிறோம், 2026க்குள்ளே கர்த்தர் நம்மை புது விதத்தில் ஆச்சரியமாய் நடத்த தேவன் நமக்கு போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. 6வதாக பாருங்க, வசனம் என்ன சொல்லுது, வாசிக்கலாம். உபாகமம் 14ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்கள். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு எப்பொழுதும், கர்த்தருக்கு பயம்னா என்ன அப்படின்னு சொல்றாரு. நீ தேவனாகிய கர்த்தருக்கு எப்பொழுதும் பயந்திருக்க பழகும்படிக்கு வருஷந்தோறும் நீ விதைக்கிற விதைப்பினாலே வயலில் விளையும் எல்லா பலனிலும் தசம பாகத்தை பிரித்து. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் கர்த்தருக்கு கொடுக்கிறதுல உண்மையா இருப்பார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, வேதம் நமக்கு போதிக்கிறது, நமக்கு சுகத்தை கொடுப்பவர் ஆண்டவர், பலத்தை கொடுப்பவர் ஆண்டவர், நம்மை ஆசீர்வதிக்கிறவர் ஆண்டவர். ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு சுகத்தை கொடுக்கிறேன், பலனை கொடுக்கிறேன், தெய்வ தயவை கொடுக்கிறேன், மனித தயவை கொடுக்கிறேன், ஞானத்தை கொடுக்கிறேன், அறிவை கொடுக்கிறேன், பணிவிடை ஆவிகளை அனுப்பி நான் உன்னை வழி நடத்துகிறேன். நீ என்னை கனப்படுத்தும்படியாக 9 நீ வைத்துக்கொள், ஒரு பாகத்தை நீ எனக்கென்று என்ன பண்ணு, கொடு. ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த வரி போடுறவரெல்லாம் கிடையாது. டாக்ஸை போட்டு இன்க்ரீஸ் பண்ணிட்டு 18%, 20%, 27%ன்னு ஜிஎஸ்டி வரி போடுற மாதிரிலாம் பண்றவர் இல்லை. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நான் உன்னோட ஒரு பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்கிறேன். என்னுடைய பலத்தில் தான் நீ வாழ்ந்துட்டு இருக்கிற, என்னுடைய கிருபையில தான் நீ வாழ்ந்துட்டு இருக்கிற. நீ உன்னுடைய உழைப்பு, உன்னுடைய சுகம், உன்னுடைய பலன் எல்லாம் நான் கொடுத்தது. அதற்கு நீ என்ன பண்ணணும், நன்றி கடனாக கர்த்தருக்கு என்று நீ என்ன பண்ணணும், ஒரு பாகத்தை நீ 10 பாகத்தில் நீ 9 பாகத்தை எடுத்துக்கொள், ஒரு பாகத்தை நீ தேவனுக்கு என்று கொடு. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. பாருங்க, வெசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, மனப்பூர்வமாய். ஹல்லேலூயா. சொல்லுங்க, மனப்பூர்வமாய். ஆமா, பாருங்க, நம்ம கர்த்தருக்கு கொடுக்கறதெல்லாம் சந்தோஷமா நம்ம செய்யணும். ஹல்லேலூயா. நம்முடைய ஆலயத்தில் வருகிற எல்லாவற்றிலும் தசம பாகங்களை சந்தோஷமா ஊழியர்களை கூப்பிட்டு நம்மளை
தசம பாகத்தை விட அதிகமாகவே கொடுக்க தேவன் நமக்கு அந்த ஒரு விசுவாசத்தையும் கிருபையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. உண்மையாகவே கர்த்தர் இதை விரும்புகிறார். பாருங்க, நான் பணத்தை பற்றிலாம் ரொம்ப பேசுறவன் கிடையாது. ஆனா நம்முடைய குடும்பங்கள்ல ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த வசனத்தின்படி தான் நம்ம பார்க்கிறோம். வாசிங்க, லூக்கா 18ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்கள். வாரத்தில் பாருங்க, ஒரு வேத பாரகன், ஒரு பரிசேயன் ஆண்டவரிடத்துல சொல்றாரு, நான் என்ன பண்றேன், வாரத்துல 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்திலே எல்லாம் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். இது ஒரு பரிசேயன் வேத பாரகர் சொல்றது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, நீ வேத பாரகரை உடைய நீதியை பார்க்கிலும் உன்னுடைய நீதி எப்படி இருக்கணுமா, அதிகமாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. வாசிங்க, மத்தேயு வேத பாரகர் பாருங்க, இவன் வேத பாரகர், இவன் என்ன சொல்றான், ஆண்டவரே நான் 2 நாள் உபவாசிக்கிறேன். அப்படின்னா என்ன பண்றேன், நம்ம 2 முறையாவது உபவாசிக்கணும், கர்த்தருக்கென்று தசம பாகம் கொடுக்கணும், ஆண்டவர் விரும்புகிறார். பாருங்க பாருங்க, வேத பாரகர் பரிசேயர் என்பவருடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாய் இராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு புதிய ஏற்பாட்டில், நீங்க எவ்வளவு கொடுக்கணும்னுலாம் நீங்க கணக்கு போட்டுட்டு இருக்காதீங்க, உற்சாகமா ஆண்டவருக்கு வேத பாரகர் பரிசேயரை விட நீங்க உற்சாகமா என்ன பண்ணுங்க, கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. அது மாத்திரமல்ல, அவர் சொல்றாரு, நீங்க எல்லாத்தையும் கொடுக்குறீங்க, ஆனா நீதியும் இரக்கத்தையும் விட்டுட்டீங்களே. கர்த்தருக்குன்னு கொடுக்கிறது மாத்திரமல்ல, தசமபாகம் கொடுக்கிறவங்க நீதியாகவும் நடக்கணும், இரக்க குணமுள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் போதிக்கிறார். மல்கியா 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்கள். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டக சாலையில் கொண்டு வாருங்கள். ஹல்லேலூயா. பாருங்க, போன வாரத்தில் நம்ம எல்லாருக்கும் தாராளமா எல்லாருக்கும் கொடுத்தோம்னா, நம்முடைய ஆலயத்தில் கர்த்தர் கொடுத்தார், நம்ம என்ன பண்ணோம், எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தோம். ஆமென். அதுதான் நம்ம ஆலயத்தில் எதற்காக கொடுக்கப்படுகிறது என்றால், ஊழியக்காரர் புதுசா கார் வாங்கிட்டு போறதுக்காக அல்ல. நான் என்ன தான் சொல்றேன், நான் காணிக்கை வந்துச்சுன்னா அந்த காணிக்கைக்கு என்னவா இருக்கணும், அதை ஊழியங்களுக்கும் ஏழைகளுக்கும் சபையில காரியங்களுக்கும் மற்ற கிராம ஊழியங்களுக்கும் நம்ம கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் என்னது, ஊழியக்காருடைய குடும்பத்துக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். என் ஆலயத்திலே ஆகாரம் உண்டாய் இருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டக சாலையில கொண்டு வாருங்கள். வாசிங்க. அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று, அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலே தசம பாகமும் ஒன்றாய் இருக்கிறது என்பதை நாம் வேதத்திலிருந்து நாம் அறிந்திருக்கிறோம். 7வதாக ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். வாசிக்கத்தோடு நான் முடிக்கலாம்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கு, ஆனால் 7 பாயிண்டோடு நான் முடிக்க விரும்புகிறேன். வாசிங்க, உபாகமம் 17ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்கள். இந்த நியாய பிரமாணத்தின் எல்லா வார்த்தைகளையும் இந்த கட்டளைகளையும் கைக்கொண்டு இவைகளின்படி செய்வதற்காக தன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்திருக்கும்படி கற்றுக்கொள்ளும் பொருட்டு அவன் லேவியராகிய ஆசாரியரிடத்தில் இருக்கிற நியாயப்பிரமாண நூலை பார்த்து தனக்காக ஒரு பிரதியை எழுதி தன்னிடத்தில் வைத்துக்கொண்டு தன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை வாசிக்க கடவன். ஹல்லேலூயா. இப்படி செய்வதினால் தானும் தன் குமாரனும் இஸ்ரவேலின் நடுவே
தங்கள் ராஜ்யத்திலே நீடித்து வாழுவார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்னவென்றால் இந்த நூல், இது நியாயப்பிரமாண நூல். இங்கிலீஷ்ல புக்குன்னு சொல்லலாம்ல, தமிழ்ல என்னது நூலகம்னு சொல்லுவாங்க. நூலகம்னா என்னது? லைப்ரரி. இப்போ நூலகத்துக்கெல்லாம் யாரும் போகிறது இல்லை. இது நியாயப்பிரமாண நூல். இந்த நியாயப்பிரமாண நூலை தன்னிடத்தில் வைத்துக்கொண்டு தன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை வாசிக்க கடவன். வாசிக்காம இதுல என்ன இருக்குன்னு தெரியாது. கர்த்தருக்கு பயம்னா என்னன்னே தெரியாது. கர்த்தருக்கு பயம்னா என்னன்னே தெரியாம நான் கர்த்தருக்கு பயப்படுறேன்னு சும்மா சொல்லிட்டு இருக்க கூடாது. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. பாருங்க, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். பாருங்க, இப்படி செய்வதனால் தானும் தன் குமாரரும் இஸ்ரவேலின் நடுவே தங்கள் ராஜ்யத்திலே நீடித்து வாழுவார்கள். ஹல்லேலூயா. இந்த நியாயப்பிரமாணத்தின் நூலை வாசித்து இதை எல்லா வார்த்தைகளையும் இந்த கட்டளைகளையும் கை கொண்டு வாழுகிறவர்கள் ராஜ்யத்திலே நீடித்து வாழுவார்கள். ஹல்லேலூயா. அதனால்தான் நான் உங்களெல்லாம், வாலிப பிள்ளைங்களெல்லாம் நான் வேதத்தை படிங்க, இதை படிங்கன்னு சொல்கிறேன். ஏன் தெரியுமா? அப்போ தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வரும். எவ்வளவாய் வேதத்தை உண்மையாய் நேசித்து வாசிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்குள்ளே என்ன வரும் தெரியுமா? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு வரும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த வேதத்தையே நான் வாசிக்காம, இந்த வருஷம் ஃபுல்லாக வாசிக்காம, நான் கர்த்தருக்கு பயப்படுகிற பையன்பா, நான் கர்த்தருக்கு பயப்படுகிற பொண்ணுப்பான்னு தயவு செய்து சொல்லிடாதீங்க. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஏன்னா நான் எதுவுமே இவ்வளோ நேரம் நான் பேசிட்டு இருந்தேன், எல்லாமே கர்த்தருடைய வார்த்தையை தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த 2 வசனத்தை மாத்திரம் வாசித்து முடிக்கலாம். வாசிங்க. இந்த நியாயப்பிரமாணத்தின் எல்லா வார்த்தைகளையும் இந்த கட்டளைகளை கை கொண்டு இவைகளின்படி செய்வதற்காக தன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்திருக்கும்படி கற்றுக்கொள்ளும் பொருட்டு. எல்லாம் சொல்லுங்க, கற்றுக்கொள்ளும் பொருட்டு. எல்லாம் சொல்லுங்க வாய் திறந்து. கற்றுக்கொள்ளும் பொருட்டு. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்னவென்று கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த நியாயப்பிரமாணத்தின் நூலை நாம் அனுதினமும் வாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. வாசிக்கலாமா? 20வது வசனம். அவன் லேவியராகிய ஆசாரியனிடத்தில் இருக்கிற நியாயப்பிரமாண நூலை பார்த்து தனக்காக ஒரு பிரதியை எழுதி தன்னிடத்தில் வைத்துக்கொண்டு தன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை வாசிக்க கடவன். ஹல்லேலூயா. உங்களுக்கு கண் பார்வை இருக்கிற வரைக்கும் வேதத்தை என்ன பண்ணணும்? வாசித்து கொண்டே இருக்கணும். கண் பார்வை போனதுக்கு அப்புறம் வாசிக்க முடியாது. இப்போ நல்ல கண்ணு இருக்கும்போது தான் என்ன பண்ண முடியும்? வேதத்தை நல்லா வாசிக்கணும். இந்த வாசிக்கும் போது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்னா என்னன்னு தெரியும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் போது தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் என்ன பண்ணுவாரு? ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. பாருங்க, தன் ஜீவனுள்ள வாசிங்களே, தன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை வாசிக்க கடவன். ஹல்லேலூயா. பாருங்க, யாரோ சொல்றதை கேட்டு வாழ்றது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. எங்க தாத்தா சொன்னாரு, எங்க பாட்டி சொன்னாங்க, நான் ஏதோ ஒரு பாரம்பரியத்தை ஃபாலோ பண்ணல. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் என்ன சொல்லுதோ அதை நான் கடைபிடிக்கும் போது நான் இந்த தேசத்திலே நீடித்த நாட்களாய் என் சந்ததியாக நான் ஆசீர்வாதமாய் இருப்பேன். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். பாருங்க, 8ன்னு கூட போயிட்டேன். ஆனால் நான் இதோட நிறுத்திடுறேன், 7ஓடையே நிறுத்திடுறேன். கர்த்தர் நல்லவர். ஆனால் நம்ம இவ்வளவு ஃபாலோ பண்ணாலே ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென். கர்த்தர் நல்லவர். முதலாவது பார்த்தோம், நம்மையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து நமக்கு பிரியமானதை தேவனுக்கு ஒப்பு கொடுப்பது தான் தேவனுக்கு பயப்படுகிற பயம். 2வதாக, இந்த உலகத்திலே குறைபாடு உள்ளவர்களை அற்பமாய் பேசுவது தவறு. அது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை. அது அப்படி நம்ம இருக்கக்கூடாது. 3வதாக,
முதியோர்களை கனம் பண்ண வேண்டும், அவருடைய ஆலோசனைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். எனக்கு தான் தெரியும், நீ என்ன எனக்கு சொல்றது அப்படின்னு இருக்கக்கூடாது. அது கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்லை. வாலிப பிள்ளைங்க எச்சரிப்பா இருங்க. கர்த்தருக்கு பயப்படுற பயம்னா பெரியவங்களுடைய ஆலோசனை கேட்கணும், அவங்க சொல்றபடி நடக்கணும், அது ரொம்ப முக்கியம். வாசிங்க. அதுக்கப்புறம் பாருங்க, 4வதாக பாருங்க, பிறனிடத்திலே அநியாயம் செய்யக்கூடாது. நாம் நியாயமாய் நடந்து கொள்வதுதான் கர்த்தருக்கு பிரியமான காரியம். அது உறவு சம்பந்தப்பட்ட காரியமா இருக்கலாம், பண சம்பந்தப்பட்ட காரியமா இருக்கலாம், எந்த ஒரு காரியத்திலும் நாம் அநியாயம் செய்யக்கூடாது. அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம், என்ன பண்ணக்கூடாது, வட்டி கொடுத்து மக்களை ஒடுக்கக்கூடாது. நான் மக்களுக்கு உதவி செய்கிறவர்களாக இருக்கணும். வசனம் சொல்லுது, நீயோ கடன் வாங்க மாட்டாய், கடன் கொடுப்பாய்னா என்ன அர்த்தம்? உதவி செய்கிறதை குறித்து நமக்கு போதிக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். 6வதாக கர்த்தருக்கென்று நம்ம என்ன பண்ணோம், நம்முடைய உழைப்பிலிருந்து தசம பாகம் கொடுப்பது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். 7வதாக நம்ம என்ன பார்த்தோம், இந்த வேதத்தை வாசிக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறவன். ஹல்லேலூயா. காலையில் எழும்பி கர்த்தருக்கு பயப்படுறவங்களா இருந்தால் என்ன பண்ணுவாங்க, முழங்கால் போட்டு 2 கையை விரிச்சு, ஏசப்பா இந்த நாளை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்துட்டேன், எனக்கு வேண்டிய ஞானத்தையும் கிருபையும் கொடுங்கன்னு சொல்லிட்டு இந்த வேதத்தை வாசித்து, புரியுதோ புரியலையோ வாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு புரிய வழங்க பண்ணுவார். எனக்கு கூட சின்ன வயசுலலாம் முன்னாலாம் வாசிக்கும் போது நிறைய காரியங்கள் புரியல. ஆனால் வாசிக்க பரிசுத்த ஆவியானுடைய நிறைவோடு வாசிக்க தான் அநேக வெளிப்பாடுகளை தேவன் நமக்கு, இந்த சத்தியத்தை நமக்கு போதிப்பார். இல்லை? ஹல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படும் போது வெளிப்பாடை கொடுப்பார். பாருங்க, நேற்றைக்கு ஒரே ஒரு வெளிப்பாடு, கர்த்தருக்கு பயப்படுகிறவனை தான் ஆசீர்வதிப்பேன்னு ஆண்டவர் சொன்னாரு. அப்போ கர்த்தருக்கு பயப்படுறதுனா என்னன்னு சொல்லி இந்த வேதத்தை நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது எவ்வளோ ரகசியங்களை கர்த்தர் நமக்கு விளங்க பண்ணுகிறார். இந்த நாளில் கூட, ஏசப்பா இந்த வருஷத்தின் கடைசி நாட்களில் நாங்கள் வந்துட்டோம்ப்பா, ஆண்டவர் நீங்கள் சொல்லியிருக்கீங்க கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் நான் என்ன பண்ணுவேன், ஆசீர்வதிப்பேன்னு. எனக்கு அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்னா என்னன்னு என்னை போதித்து கொண்டு இருக்கிறீங்கப்பா. அதுக்கு கீழ்ப்படுகிறதுக்கு எனக்கு கிருபை தாங்கன்னு சொன்னா கர்த்தர் நிச்சயமாக கிருபை தருவார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. அந்த வசனங்கள் எல்லாம் தயவு செய்து நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டு வீட்டில் போய் 1 முறையாவது 2 முறையாவது இந்த வாரத்தில் இதை வாசிங்க. வாசித்து முழங்கால் போட்டு ஆண்டவர்கிட்ட கிருபை கேளுங்க. கர்த்தர் கிருபை கொடுப்பார். இதை கேட்டோமா விட்டுட்டு போனோமான்னு போயிடாதீங்க. இந்த வசனத்தை வைத்து நீங்க ஜெபிங்க. கர்த்தர் உங்களுக்கு கிருபை கொடுப்பார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நல்ல ஜெபம் பண்ணுங்க, வாய்களை திறந்து. ஏசப்பா பாருங்க, சங்கீதம் 128 சொல்லியிருக்கு, கர்த்தருக்கு பயப்படுகிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்று சொல்லியிருக்கு. அவன் குடும்பம் எப்படி இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நமக்கு அந்த கிருபையை கர்த்தர் கொடுப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட எல்லாம் வாய்களை திறந்து கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்கம்மா. தயவு செய்து வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா நான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எனக்கு வரணும்ப்பா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வரணும்ப்பா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வரணும் ஆண்டவரே. என் வாழ்க்கையில் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு நான் வாழ கர்த்தர் எனக்கு கிருபை தருவீராக. ஹல்லேலூயா. இமேஜர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், தோணலானவை நேராகனோ கரடானவை சமமாகனோ, பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், தோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடான
கொடா மரங்கள் எல்லாம் விட்டுண்டு அக்கினியில் போடப்படும். நல்ல கனி கொடா மரங்கள் எல்லாம் விட்டுண்டு அக்கினியில் போடப்படும். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம். ராஜா Lord. வருகிறார் ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும். மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். கோணலானவை நேராகணும். கரடானவை சமமாகணும். அல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்றைக்கு வார்த்தை வாலிபர்களுக்கு எல்லாருக்கும் கர்த்தருடைய வார்த்தை வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. எனக்கும் ஆண்டவர் வார்த்தையை பேசியிருக்கிறார், உங்களுக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை பேசியிருக்கிறார். தாழ்மையோடு இந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு, ஏசப்பா கர்த்தருக்கு பயப்படுற பயத்தில் வாழுவதற்கு எனக்கு கிருபை தாங்கப்பா, இந்த நியாயப்பிரமாணத்தின் நூலின்படி நான் வாழுவதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுத்தால் கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் ஆண்டவருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமேன். ஹல்லேலூயா. 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 God bless you. கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.